तदात्मानं सृजाम्यहम् यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. வணக்கம். ஓம் சாந்தி. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இந்த பிரசித்தி பெற்ற ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். கர்மம் செய்யறதுக்கு தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, பலனை எதிர்பார்க்காதே, பலனில் ஒருபொழுதும் பற்றுதல் வைக்காதே, ஆனால் கர்மம் செய்யாமல் இருப்பதில் நீ நாட்டம் கொள்ளாதே. எவ்வளவு அழகான விலை மதிப்பில்லாத இந்த மகா வாக்கியம். கர்மம் நாம் செய்ய வேண்டும், ஆனால் பற்றுதல் இருக்கக்கூடாது. கூடவே இறைவன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, கர்மங்கள் செய்யாமல் இருக்கிறதுல உனக்கு நாட்டம் இருக்கக்கூடாது, கட்டாயமாக கர்மங்களை நீ செய்ய வேண்டும். இந்த ரெண்டுத்தை பத்தியும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, சித்தி அடையணும், நம்ம ஞானத்துல ரொம்ப முன்னேறணும், சித்தி புருஷர்களா நாம மாறணும் அப்படின்னாக்க தியாகம் கூடவே அவங்களுக்கு ஞாபகம் வருது. தியாகம் செஞ்சு நம்ம என்ன பண்ணணும், காட்டுக்கு தான் போகணும், அல்லது ஒரு ஆசிரமத்துல போய் வாழணும்னு நினைக்கிறாங்க. தேவையில்லை. பரமாத்மா இப்படி கூறவே இல்லை. சித்தி அடைவதற்காக காட்டுக்கு போகணும்னோ இருக்கிற இடத்துல இருந்து எல்லாத்தையும் தியாகம் செய்ய அவசியம் இல்லை. மகிழ்ச்சியை இருக்கிற இடத்திலிருந்து நாம் அனுபவம் செய்ய முடியும். உதாரணத்திற்கு, ஒரு விவசாயி ரொம்ப உழைப்பாளி, அவன் விதை விதைக்கிறான், ரொம்ப நிறைய உழைத்து உழுது அவன் அறுவடை செய்கிறான். அறுவடை செய்த பிறகு அவன் அதை தனக்காகவும் சாப்பிட உபயோகப்படுத்துறான். மிகுந்ததை அவன் விற்று அந்த பணத்தையும் எடுத்துக்கிறான். ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவனுடைய உத்தேசம் விவசாயம் செய்யறது, அறுவடை செய்து தனக்காகவும் அதை உபயோகப்படுத்தணும், அப்புறமா அதிலிருந்து அவன் பணத்தை பெற்று அதன் மூலமாக தன் குடும்பத்தை நடத்தணும். ரொம்ப ஹாப்பியா இருக்கான். இன்னொரு உதாரணம், யாராவது இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுத்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைத்தால் அது முடியுமா? ஒருத்தரோட ரத்தத்தை உறிஞ்சி ஒருத்தர் நிம்மதியாக தூங்க கூட முடியாது. ரெண்டுமே கர்மம் தான். ஒருவன் உழைத்து அந்த கர்மத்திலிருந்து மகிழ்ச்சி அடைகிறான், இன்னொருவன் தவறான காரியம் செய்து துன்பத்தையும் துயரத்தையும் இன்னொருத்தருக்கு கொடுத்து, அப்போ அவனால நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்போ கர்மம் ஒண்ணுதான், ஆனா நல்ல கர்மம் தான் மகிழ்ச்சியை தரும், தவறான கர்மங்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தராது. அப்போ கர்மங்களின் மூலம் ராஜா ஜனகரை பத்தி கூட நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி. அனாசக்த கர்மம், இந்த பாவம் நமக்கு எப்படி வேணும்? அப்போ ராஜா ஜனகரை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் ராஜாவாக இருந்தாலும், அதாவது அவர் ரொம்பவும் உயர்ந்த ஞானியோடைய நிலையில இருந்து தன் கடமைகளை செய்யறார். அனாசக்த பாவத்துல இருந்து அப்படின்னாக்க இது என்னுடைய கடமைதான். அவர் ரொம்ப ஒரு டிட்டாச்மெண்ட், ரொம்ப நிறைய இன்னைக்கு வரைக்கும் ஜனகரை உதாரணமாக நிறைய காட்டுறாங்க, எல்லாத்துலயுமே, எல்லா சாஸ்திரங்களையும். அப்ப ராஜா ஜனகர் விதேகியாகவும் கூறப்படுறார். உடல் உணர்விலிருந்து விடுபட்டு அவர் தன்னுடைய கடமைகளை சரிவர நிர்வாகம் செய்கிறார். ஜனகர் ஒரு பெரிய ராஜா, அத்தாரிட்டி. அப்ப நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா பிரஜைகளை வழி நடத்த அவர்கள் பலவிதமான வழியை அவர் பயன்படுத்த வேண்டி இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, சாம தான பேத தண்டம். பிரஜைகளை அவர்கள் தண்டனையும் கொடுக்கணும், உற்சாகமும் செய்ய வைக்கணும், அவர்களுக்கு அன்பும் கொடுக்கணும், புரியவும் வைக்கணும். இப்படி பல டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் தன்னுடைய ராஜ்யத்தை மிக நன்றாக வழி நடத்துறார். அப்போ இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, சின்ன வயசுல தாத்தா
என்ன பண்றாரு அப்படின்னாக்க, சிறிய வயதுல தன்னுடைய பேர குழந்தைகளை கூப்பிட்டு எல்லாரோடும் சேர்ந்து அவர் மரம் நட தொடங்குறார். அப்போ என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னாக்க, ஒரு மரம் கீழே விழுந்தெடுத்து அல்லது நாம வெட்டினோம் அப்படின்னாக்க 2 மரம் நம்ம நிச்சயமாக நடணும் அப்படின்னு சொல்லித்தரார். அப்போ இந்த ஒரு செயல் அவருக்கு தெரியும், எனக்கு வயதாயிடுத்து, இந்த மரம் வளர்ந்து எனக்கு எந்த விதமான பலனையும் தரப்போறது இல்லை அப்படின்னு தெரியும். அதனால இருந்தாலும் அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னாக்க, ஒருத்தர் வந்து கேட்குறாங்க, நீ இப்போ இந்த மரத்தை நடுறையே, இது உனக்கு பலன் கொடுக்குமா என்ன, எதுக்கு இந்த வேலையை செய்யற அப்படின்னு. அப்போ அவர் சொல்வர், நிச்சயமாக இது எனக்கு பலன் தராது, ஆனால் நல்ல காரியம் மற்றவர்களுக்காக நன்மை செய்யணுங்கிற மனப்பான்மை நான் இவர்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடிய மாம்பழமும் பலாப்பழமும் நான் நட்டது இல்லையே, ஏற்கனவே யாரோ நட்டதை நான் இன்று அனுபவிக்கிறேன். அதே போல கட்டாயமாக நானும் வருங்கால சந்ததிக்காக, அந்த அடுத்த தலைமுறைக்காக நல்லது கட்டாயமாக நான் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்றார். இதை இன்னும் புரிய வைக்கிற வகையில ஏவன் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்மணை வகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः, கர்மணை வகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः, லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி, லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. என்ன சொல்றாருங்க அப்படின்னாக்க, கர்மணை வகி சம்சித்திம் ஜனகர் ஆஸ்திதா ஜனகாதய, ஜனகர் முதலானவர்கள் கூட கர்மங்கள் மூலமாக தான் சித்தியை அடைந்தார்கள், உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். ஆனா அவர்களுடைய கர்மம் எப்படி இருந்தது? லோக சங்கிரகமே வாபி, உலக நன்மைக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக யார் செயல்களை செய்கிறானோ, சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி, இப்படிப்பட்டவர்கள் தான் கர்மத்திலிருந்து பந்தத்திலிருந்தும் விடுபடுறார்கள். அப்போ அப்படிப்பட்ட கர்மங்களை தான் நீயும் செய்யணும். அப்போ லோக சங்கிரகத்திற்காக, இப்ப நம்ம பார்த்தோம் மரம் நடக்கூடிய வேலை எதுக்கு? உலக நன்மைக்காக. அப்போ நம்முடைய செயல்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக இருக்கா? ஏன்னா ஞானத்தை நாம புரிந்து கொண்ட பிறகு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எனக்காக சுயநலத்திற்காக ஒரு செல்ஃப் மோட்டோவோட, செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட நம்ம செயல்களை செய்ய போறதில்ல. என் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே நான் செயல்களை செய்கிறேனா அப்படின்னு கேட்டா இல்லை. லோக சங்கிரகமே வாபி, ரொம்ப அழகான வார்த்தை இது. உலக நன்மைக்காகவே என் கர்மங்கள் இருக்கட்டும், மற்றவர்களுடைய நலன், லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மற்றவர்களுடைய நன்மைக்காக என் செயல்கள் இருக்கும் பொழுது அந்த செயல்கள் என்னை கட்டுப்படுத்தாது. அப்போ உதாரணத்திற்கு இன்னொன்னு, வீட்டுல நம்ம இருக்கோம், வீட்டுல யாரும் தொடப்பத்தை பிடிச்சி பெருக்காதவங்க கூட ஒரு கிளென்லினஸ் கேம்பெயின் பண்றாங்க, தூய்மை பிரச்சாரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரோடுல எல்லாருமா சேர்ந்து பெருக்குவாங்க. வீட்டில் அவங்க எப்பவுமே தொடப்பத்தை எடுத்து பெருக்கினதே இல்லை, தொடப்பத்தை தொட்டதே இல்லை. ஆனால் உலக நன்மைக்காக 4 பேரோட சேர்ந்து அவங்க செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களும் அதை பெருக்குவாங்க, மக்கள் அதை பின்பற்றுவார்கள். சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி, அப்போ உன்னை பார்த்து மற்றவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மக்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு இருக்கும்பொழுது என் செயல்கள் எப்படி இருக்கணும்? என்னுடைய நோக்கம் ரொம்ப உயர்ந்ததாக உள்ள இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் என் கர்மங்களையாவது மக்கள் பின்பற்றுவார்கள் அப்படின்னு நினைச்சு நான் நிச்சயமாக நல்ல கர்மங்களையே செய்யணும். இப்போ உதாரணத்திற்கு மகான்கள்லாம் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. அப்போ சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்து மகான்கள் வரைக்கும் அவங்க எல்லாருமே உலகத்திற்கான ஒரு ரோல் மாடல், முன் மாதிரியாக இருந்தாங்க. அதனால நம்ம பார்க்கலாம், வீடுகளில் அப்பெல்லாம் மாட்டிருக்கிற கேலண்டர்ல கூட நிச்சயமாக அவங்களுடைய போட்டோ தான் இருக்கும். அதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஒரு பிரேரணை, உற்சாகம் கிடைக்கும். நாமளும் ஒரு நல்ல கர்மங்கள் செய்யணும், இவங்கள மாதிரி மகான்கள் ஆகணும்
ஏன்னா பொதுவா மகான்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க எல்லாரும். அப்படி அந்த கேலண்டர்கள்ல இருக்கும்பொழுது அதுவே ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கக்கூடியதா இருந்தது. ஆனா இப்ப அந்த நிலை மாறி பாலிவுட்டோடைய ஆக்டர், ஹீரோ, ஆக்ட்ரஸ் இவங்களுடைய போட்டோ தான் கேலண்டர்ல இருக்கு. அப்ப இன்றைய தலைமுறை ஊக்கமே இல்லாத தலைமுறையாக மாறிடுது. இதுதான் அதுக்கு காரணம். என்ன அப்படின்னா, அவங்க முன்னாடி நல்ல ரோல் மாடல் இல்லை. பின்பற்றணும் மற்றவர்களைங்கிறது ஓகே. ஆனா பின்பற்றும் பொழுது நம்ம யாரை பின்பற்றுறோம், சரியானவர்களை பின்பற்றணுமா, பின்பற்றி கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அப்போ இந்த மரம் இருக்கு, உதாரணத்திற்கு மரம் ரொம்ப பெருசா இருக்கு, அந்த மரத்தோடைய வேறு வெளியில தெரியறது இல்லை. அப்போ மகான்கள் இருக்காங்க, அவங்க உலகத்துல அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. இப்போ சுதந்திர போராட்ட வீரர்களா இருக்கட்டும், பாரதியாரா இருக்கட்டும், பாலகங்காதர திலகரா இருக்கட்டும், சுபாஷ் சந்திர போஸ், இப்படி எத்தனையோ பேர் அடுக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தரா இருக்கட்டும், இப்படி சின்மயானந்தா, சித்பவானந்தர், இப்படி எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. இவ்வளவு பெரிய மகான்கள் முதல்ல தியாகம் தான் செஞ்சாங்க. தியாகம் செய்த பிறகு அவங்க உலக நன்மைக்காக வேலை செய்ய தொடங்கினாங்க. அப்போ அந்த தியாகம்ங்கிற வேறு வெளியில தெரியல. மக்கள் அவங்கள அப்படி பொதுவாக மக்கள் கர்மங்களை காப்பி அடிக்கிறாங்க. அப்போ மக்கள் அவர்களுடைய கர்மங்களையாவது பார்த்து காப்பி அடிக்கட்டுமே, இவங்க என்னை பார்த்தாவது என்னை பின்பற்றட்டும் அப்படிங்கிற உயர்ந்த மனப்பான்மையோடு அவர்கள் உலக நன்மைக்கான செயல்களை செய்ய தொடங்கினாங்க. அதனால நாமும் இது முதல் படி. எனக்குள்ள அந்த உயர்ந்த தியாக மனப்பான்மை இன்னும் வரல, உயர்ந்த ஞானத்தோடைய நிலை வரல. ஆனா அட்லீஸ்ட் நான் மகான்களுடைய கர்மங்களையாவது ஃபாலோ பண்ண தொடங்கும் பொழுது நமக்குள்ள நிறைய மாற்றம் வர தொடங்கும். அந்த மாதிரி நாம காப்பி அடித்தால் கூட நம்மளுடைய கர்மங்கள் உயர்வாக மாற தொடங்கும். அதனால நிச்சயமாக நம் மகான்களை நம் முன்மாதிரியாக வைத்து கர்மங்களை செய்வோம். ஓம் சாந்தி.